சில சகோதரிகள் எங்கள் இடத்துல வந்து பேசும்பொழுது சொல்லுவாங்க, சிஸ்டர், ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார், பேரு கூட எனக்கு சொல்லியிருக்கிறார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போய் கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவரை தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு சிஸ்டர். ஆனால் ஆண்டவர் சொல்லி 5 வருஷம் ஆச்சு, ஆண்டவர் பேசி 8 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்றைக்கும் என்ன பண்ணல, எனக்கு அந்த வாக்குத்தத்தம் நடக்கலை, எனக்கு இது நடக்கலை. கர்த்தர் சொன்னார், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை நான் கண்மலை மேல் நிறுத்துவேன்னு சொன்னார், ஆனால் எனக்கு நடக்கலை சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் சொல்லுவேன், சிஸ்டர், காலத்துக்காக காத்துருங்க. ஆமென். தேவ சித்தம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் தேவ நேரம். அல்லேலூயா. அவசரப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை இழந்து போவோம், தேவையில்லாத விஷயங்களை வீட்டுக்கு வர வச்சிரும் அவசரப்படுறதுனால. ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒரு மனுஷன் காத்திருந்தா கர்த்தருடைய நேரத்துக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாமே உனக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னா அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். ஆமென். இந்த காத்திருக்கிற ப்ராசஸ் ரொம்ப கடினமாக இருந்தாலும் அந்த காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் அநேக பாடங்களை நமக்கு என்ன பண்ணுவார், கற்றுத்தருவார், நம்மை உருவாக்குவார். அப்படி நான் சொல்லும்போது சொல்லுவேன், ஒரு காலம் வரும் உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காலம், உங்களுக்குன்னு கர்த்தர் கிரியை செய்கிற காலம், உங்களுக்காக கர்த்தர் செயல்படுற காலம். அந்த டைம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் உங்ககிட்ட வந்து உனக்கு நான் செய்யட்டுமான்லாம் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்ககிட்டலாம் பெர்மிஷன் கேட்கவே மாட்டார். உங்களுக்கு செய்ய வேண்டியதை காலம் வந்த உடனே அவர் செய்து விட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் நான் காத்திருந்திருக்கிறேன், நல்ல கணவருக்காக, நல்ல ஊழிய வாசலுக்காக, குழந்தைக்காக காத்திருந்தேன். ஆமென். கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை தேதி போட்டு வருஷத்தை போட்டு என் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு தாமதமாகும் பொழுது மனுஷர்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் நம்ம இருதயத்துக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய காலம் ஒன்று வந்தது. ஆமென். நான் நிறைய பிரயாணப்படுவோம் ஊழியத்துக்குன்னு, நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கிறேன். ஊழியத்துக்கு பிரயாணப்படும் பொழுது குழந்தை தாமதித்த உடனே என்ன சொல்லுவாங்க, அனுபவத்தில் இருக்கிற சகோதரிகள் சொல்லுவாங்க, பிரயாணப்பட்டால் எப்படி குழந்தை நிற்காது, அப்படி தானே சொல்லுவாங்க. பிரயாணப்படும் பொழுது ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி குழந்தை நிற்கும், எப்படி உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்வார். நான் சொல்லுவேன், ஒரு மேடு பள்ளத்தில் சம்டைம்ஸ் நமக்கு பயமாக இருக்கும்ல, பெண்களுக்கு அது நல்லா தெரியும். இப்போ நம்ம கன்சீவாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் ஒரு மேடு பள்ளத்தை பார்க்கும்போது பயமாக இருக்கும், வண்டி ஏறும் போது இறங்கும் போது. இப்போ தான் கார் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாரு, முன்னாடி கார் கிடையாது, எல்லா வாகனத்திலும் சாதாரணமாக ஆட்டோவில் அப்படி இப்படி ட்ரெயின் பஸ் அப்படி தான் போவோம். அப்போ பிரயாணப்படும்போது ஒரு மேடுலேயும் ஆட்டோ ஏறி இறங்கும் போது கொஞ்சம் உள்ளே என்ன இருக்கும், ஐயோ உள்ள பிள்ளை இருந்தால் என்ன ஆகும், இப்படி நம்ம பிரயாணப்படுறோமே நிற்காம என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் உள்ள வரும். உடனே பரிசுத்த ஆவியானவர் உடைய உதவியோடு நான் சொல்லுவேன், இந்த மேடு பள்ளமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த யூதாவை கலைக்க போகுது. அல்லேலூயா. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்படிதான் நான் யோசிப்பேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், ஒரு காலத்தை வைத்திருந்தார். நான் எதற்காகவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தாமதித்து நின்றதே இல்லை. கர்த்தர் சொன்னார், பெர்மிஷன்லாம் கேட்கல, டைம் வந்தது, யூதாவை வெளியே கொண்டு வரணும்னு கர்த்தர் திட்டம் பண்ண அன்னைக்கு கர்த்தர் ஜூடாவை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. எந்த மேடு பள்ளங்களும், எந்த பிரயாணங்களும், எந்த உணவுகளும், எந்த தண்ணீரும் அந்த பிள்ளையை சேதப்படுத்தலை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது. நான் ஒன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் எல்ஷடாயா இன்றைக்கு வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறார். எல்ஷடானா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சர்வத்தையும் தனிநபராய் நின்று உங்களுக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவரே செய்வார், அவர் ஒருவராய் செய்வார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்படிதான் வசனம் சொல்லுது, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற, உதவியை கேட்டு உதவியை வைத்து செய்கிறவர் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லி அமிச்சா தெரியுமா? நான் பிரசங்கித்திருக்கிறேன் மனித உதவிகள் தேவை என்பதை குறித்து. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒருவராய் செய்வேன். ஹல்லேலூயா. தனிநபராய் கர்த்தர் உங்களுக்காக நின்று அவர் எதை செய்ய வேணும். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனம் ஆனார். ஆனால் கர்த்தர் மோசேக்கு எப்படி தெரியுமா சொல்கிறாரு? நான் தரிசனம் மாத்திரம் ஆக போகிறதில்ல, நான் வெளிப்பட போகிறேன், நான் அறியப்பட போகிறேன், என்னை வெளிப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் கர்த்தர் தரிசனமான கேட்டிருப்பீங்க ஆண்டவர் செய்வாருன்றதை. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார் கர்த்தர் உங்களை பார்த்து, நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்? எஸ், ரியலி. நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் கிரியை செய்கிற தேவனும் கூட. ஹல்லேலூயா. அவர் சொன்னால் அவர் அதை செய்து முடிப்பார். இங்கே சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் தரிசனமானேன் மோசே, ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இந்த எல்லா ஜனத்துக்கும் முன்னாடி நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா.